அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸும் சரி, கமாடிட்டியும் சரி, க்ரூட் ஆயில் இந்த ரெண்டுமே நமக்கு வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வர டைமில் மட்டும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வித்தின் அவர் நம்பர்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. அதுவும் 24,792 அப்படிங்கிற இந்த லெவல்ஸில் ஒரு எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் டச் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நேரமாக இந்த இடங்களில் டச் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக இரண்டு பக்கமே ப்ரீமியம் இன்றைக்கி ரெடியூஸ் ஆயிருந்தாங்க. கால் சைடும் சரி, புட் சைடும் சரி. புட் சைடு எக்ஸாக்ட்லி புட் சைட் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரீமியம் நமக்கு ஏறாமல் நல்ல ஒரு ரெடியூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடேவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீக் நாம் எதிர்பார்க்கிறது மோர் வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு என்ட்ராகும் பொழுது நல்ல ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த 26 இருந்து நமக்கு 27 அண்ட் 28 இந்த 3 நாட்களுமே ஒரு அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட் வைஸ். அண்ட் டியூஸ்டேயுமே சரி நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக டவுன், அந்த மாதிரி தான் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் நமக்கு ஒரு டவுன் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட் வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, இரண்டு பக்கமுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 3 நாட்களுமே அதிகமாக இருந்தது. இதனாலேயே இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நியூ ட்ரேடர்ஸ் இந்த வீக் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னும், எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் கொஞ்சம் சேஃபான ஒரு ட்ரேட் கேண்டில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்க வேண்டிய ஒரு டேட்டில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே கொடுத்துருந்தாங்க. ஈவன் எந்த ஒரு மொமெண்டம் கேண்டிலுமே இன்றைக்குடைய டெலிகிராம் குரூப்லேயும் சரி, இல்லை மெம்பர்ஸ் குரூப்லேயும் சரி, நமக்கு அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வந்தால் நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். பட் அந்த மொமெண்டம் கேண்டில் இன்றைக்கி ஒன்லி நமக்கு மிட் கேப் நிஃப்டி மட்டுமே வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறமாக எந்த ஒரு மொமெண்டம் கேண்டிலுமே வரலை. ஈவன் தோ எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கேப்சர் பண்ண முடியும். எதனால அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த மொமெண்டம் இல்லை அப்படின்னா இரண்டு பக்கமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதன்படி இன்றைக்கி ப்ரீமியம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருந்தாங்க, மொமெண்டம் கேண்டிலுமே நமக்கு வரலை. அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான். இதனுடைய லோ தான் நமக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப நேரமாக இந்த இடங்கள்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் லோ கட்டாக இருந்தாலும் இந்த லெவல்ஸ் வரைக்குமே வந்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். பட் அகெயின் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க பேஸ்ட் ஆன் இந்த சைட் வைஸில். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த ஸ்டாப் லாஸ் இல்லை என்டையர் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்த இடம் ஃபார் டைமிங் கேண்டில் படி இதுதான். டைமிங் கேண்டில் நமக்கு லோ கட்டாயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இந்த 24,792 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸிங்கே நியர் டு ஒரு நம்பரில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட் இதுதான். இந்த இடங்கள்ல இருந்து எத்தனை கேண்டில் இந்த நம்பர்ஸான இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்த லெவலுமே இல்லாமல் இந்த ஒரே ஒரு லெவல்லே 55,434 அப்படிங்கிற இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு
15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக வந்து இதற்குள்ளாகவே ஒரு அப் அண்ட் டவுனாகவே மார்க்கெட் இருந்தாங்களே தவிர்த்து எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்கவே இல்லை. இதனாலேயே நம்மளுடைய இண்டெக்ஸில் வந்து எந்த ஒரு மொமெண்டமும் நமக்கு வரலை. நாம் எதிர்பார்க்கிறது 50% அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த SGX அண்ட் கமாடிட்டிஸ் வந்து நமக்கு மேபி பாசிபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. பார்க்கலாம் அது நெக்ஸ்ட் டே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான். இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ கட் ஆகாமல் இதில் இருந்த மார்க்கெட் ஒரு சைட்வைஸாக இருந்தாலும் இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கவே இல்லை. இதனுடைய டைமிங் கேண்டில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக ரிவர்ஸிலான பிளேஸ் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. மறுபடியும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். டைமிங் கேண்டில் எப்போவுமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் லோ நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அரௌண்ட் ஒரு 230க்கு மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாக இருந்திருப்பாங்க பேஸ்ட் ஆன் இன்னையுடைய மார்க்கெட் படி. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ணுற சொல்கிற ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் ஆட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை அதிகப்படுத்த முடியும் ஃபார் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில். இன்றைக்கி அவுரா ஃபார்மா எல்லாமே வந்து மோர் தென் 3% வந்து கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டிக்ஸான் இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ். JSW ஸ்டீல், RBL இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி இன்ட்ராடேக்கு நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து மோர் தேன் 2%க்கு மேலே வந்து ஒரு நாளில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவுமே ஒன் டே பிஃபோராகவே அந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக நம்ம இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே இந்த லெவல்ஸும் சரி டைமிங் கேண்டிலும் சரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் இந்த லெவல்ஸ் படி பார்க்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரே ஒரு டைமிங் கேண்டில் மட்டுமே நமக்கு பேஸ்ட் ஆன் 15 மினிட்ஸ் படி வந்திருந்தாங்க. அது நிஃப்டி மிட் செலக்ட். இதுவுமே ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு ரேலி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் கேண்டில் வந்த டைமில் எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நமக்கு வராங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அண்ட் செக்டாரில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி நிஃப்டி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு புல் பேக் கொடுத்தாங்க. இந்த இடங்களில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதிலேருந்து நமக்கு ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதிலேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி 1 hour டைம் ஃப்ரேம் அண்ட் 15 எக்ஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம். பட் பேங்க் நிஃப்டி வந்து 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி 1 hour இருந்தாலும் சரி நமக்கு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வராங்க. இதை நம்ம ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் இது நமக்கு வந்து கிளியராக வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இது மாதிரி இன்சைட் பார் செட்டப்பில் வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வர்றதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். இதை நீங்கள் ஒரு டே கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் 1 hour எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது நிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்த புல் பேக் அரவுண்ட் இந்த இடங்கள்லேருந்து இந்த லோ கட் ஆகும்போது கொடுத்தோம். பட் அதில் இருந்து நமக்கு நம்மளுடைய சப்போர்ட் ஏரியா வரைக்குமே நமக்கு வந்திருந்தாங்க. இது நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் எக்ஸாக்டாக அதுதான் ஹை, அதையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன செக்டாரில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு ஃபார்மா செக்டார்
அண்ட் கன்சியூமர் டூரபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே இது மாதிரியான மார்க்கெட்டினுடைய லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது ஃபார் ஆல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் இதெல்லாமே நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்பைரி இருக்கிற டேயில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்டாலிட்டி அதிகமாக இருக்கிற டேயில் வந்து நம்ம குவான்டிட்டியை அதிகமாக வாங்குறது மூலமாகவோ இல்லை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் நம்ம ஒரு என்டர் ஆகிறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கேபிட்டல் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரியான டேயில் வந்து ஒரு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்டர் ஆகும். பட் அதில் நமக்கு என்னாகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேபிட்டல் வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th மேக்குள்ளாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போ வந்து இந்த 12th மேலேருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்காங்களோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல் ரனில் தான் இருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த 12th மேக்கு நமக்கு ஹை தான் கட் ஆகிருக்காங்களே தவிர்த்து லோ கட் ஆகலை. ஈவன் தோ இந்த 12th மே அப்படிங்கிறத இந்த மே மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு டேட். இது ஒரு பெரிய கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி இந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஸ்டில் வந்து இந்த லெவலுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் நாம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு இது மாதிரி ஒரு அப் அண்ட் டவுனாக மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் அதிகம். கம்ப்ளீட்டாக இந்த மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரேலி அப்படிங்கிறதே கொடுக்காமல் ஒரு சைட்வே மாதிரியான மார்க்கெட்டில் தான் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் நேற்றுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஜிஎக்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு 124 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நாம் எதிர்பார்க்கிறது 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி சிங்கப்பூர் இண்டெக்ஸ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவும் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்ம கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ரூட் ஆயில் நம்ம சொல்லியிருந்தோம், க்ரூடுமே வந்து வித்தின் 2 days அப்படின்னு சொல்லியிருந்தோம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு. பார்க்கலாம் அது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது சிங்கப்பூர் இண்டெக்ஸும் சரி க்ரூட் ஆயிலும் சரி இதெல்லாமே சேர்ந்து வரும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 50%, 100% அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ கிடையாது. எதனால அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டே அப்போ தனியாகவே ஒரு மொமெண்டம் ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டேயில் வந்து நம்ம 50% இல்லை 100% இல்லாமல் நம்ம சேஃபான ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு என்ட்ரு ஆகும் பொழுது மட்டுமே நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நிஃப்டி வந்து லாங்கில் இருக்காங்களா இல்லை ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து பேஸ்ட் ஆன் நமக்கு அந்த 12th மேக்கு மேலே கட் ஆகிருக்கிற வரைக்கும் நமக்கு நிஃப்டி லாங்கில் தான் இருக்காங்க. டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டுமே இருக்கும். பட் நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்காங்க. நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஃபார் பொசிஷனலாக. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 21st April நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இது ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 23rd
ஏப்ரலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால மட்டுமே லாங் அப்படிங்கிறத 23rd ஏப்ரலில் இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த டேக்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் அப்படிங்கிறது இல்லை. அதையும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மார்க்கெட் வந்து எப்படி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th மே அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அதன்படி நாளைக்கு வந்து 29th மே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் வந்து 29th மே. இந்த 12th மேல எப்படி வந்து நிஃப்டி வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்களோ இது மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன்படி இந்த 29th மே வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேபி நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி சின்ன கேண்டிலாக இருந்தாலும் அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் மொமெண்டம் அதாவது என்ன ட்ரெண்ட் போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். இதுக்கப்புறமாக 29th மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இல்லை லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த 29th மே அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி. மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். அந்த டேயில் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை சின்ன கேண்டில் கொடுத்தாலும் அதனுடைய ஹை அண்ட் லோ பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டான 29th அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. டியூ டு எக்ஸ்பெரியும் சேர்ந்து வராங்க. ஸோ நாளையுடைய ட்ரேட் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். நாளைக்கு மேபி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் எல்லாமே நல்லவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டி வந்து எக்ஸ்பெஷலி கம்ப்ளீட்டாக இந்த வீக் முழுவதுமே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படின்னு இல்லாமல் இரண்டு பக்கமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஹிட்டாகிறது மாதிரியான ஒரு வியூவில் தான் இருந்தாங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 29th மே சேர்ந்து வராங்க ஃபார் மந்த்லி எக்ஸ்பெரி கூட. அண்ட் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸினுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ரூட் ஆயிலுமே இன்னுமே பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரும் பொழுது நாளையுடைய மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மார்க்கெட் வரும் பொழுது அந்த ஏரியாவில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 29th மே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 29th மே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஹை அண்ட் நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு ஒன் சைட் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எவ்ரிடே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது நீங்கள் போய் பாருங்கள். எதனால் இதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அண்ட் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் அனலைசிஸ் படி என்னென்ன ஸ்டாக்ஸ் வராங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இன்ட்ராடேலேயே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutes புல் பேக்கே இன்ட்ராடேக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, சர்வீஸ் செக்டார், ஆயில் அண்ட் கேஸ், இன்ஃப்ரா இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார் டுமாரோ. 5 minutes படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் டுமாரோ அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா 5 minutes படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் உதாரணமாக ஒரு 1040 கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட்
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் இந்த டைமிங் கேண்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எதனால அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பதனால நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் அதிகமாக வைக்க வேண்டிய ஒரு ரீசன் வரும். ஸோ பாயிண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் பெரியதாக இருக்கும். ஸோ அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த T = N. T = N அப்படின்னா டைமிங் தான் வந்து நம்ம T அப்படின்னு சொல்லலாம். நம்பர்ஸ் இன்ட்ரோடே லெவல்ஸ் 3 லெவல்ஸ் அப்சைட் அண்ட் 3 லெவல்ஸ் டவுன் சைட் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நம்பர்ஸ். இந்த டைம் வந்து வரும்பொழுது நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ் ஏரியாவில் கேண்டில் வரும்பொழுதும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும்பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து இந்த T = N செட்டப்பில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா. எதனால அப்படின்னா இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரியான செட்டப்பில் வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த T = N செட்டப்பில் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும். நம்ம அந்த டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.